ஹாய், இந்த வீடியோவை பார்க்குற கேட்குற எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கங்கள். இந்த மாதத்தோட தொடக்கத்தில் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடந்துச்சு. எங்கேயும் பார்த்தீங்கன்னா நேபாளில் ப்ரொட்டஸ்ட். ஓகேங்களா, பெரிய கலவரமாக வெடிச்சது. அரசாங்க அலுவலகத்தை சூறையாடினாங்க, அது போக பிரைம் மினிஸ்டரோட அலுவலகத்தையும் போய் சூறையாடினாங்க. நிறையா பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. பட் இன்றைக்கி அந்த கலவரங்கள்ங்கிறது ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாகி ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு ஊர் திரும்பிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி திரும்பிச்சு. இந்த போராட்டத்தை யார் துவக்குனாங்க, எப்படி ஆரம்பிச்சது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, ஜென்ஜி என அழைக்கப்படக்கூடிய இளைஞர்கள், இந்த காலத்து இளைஞர்கள், அதாவது 21ஆம் நூற்றாண்டுடைய தொடக்க காலகட்டத்தில் பிறந்தவங்க எல்லாத்தையும் நம்ம ஜென்ஜின்னு அழைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. அதாவது ஒரு 15 வயசுக்கு மேலே ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள நம்ம ஜென்ஜின்னு இப்போ அழைச்சிட்டு இருக்கோம். அந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ளே இருக்கிற நபர்கள் தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டை முன்னெடுத்து நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொட்டஸ்டோட ஒரு அவுட்கம்மாக அவங்க நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சது, ஏது கிடைச்சதுங்கிறது நமக்கு அவசியம் இல்லாத ஒன்று. பட் ஆனால் அதே மாதிரியான ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஒன்று ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா, பஸ்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸுலையோ இல்லை கல்யாண மண்டபத்துலையோ ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா சுற்றி இருக்க 4 குழந்தைகள் அழுகும். இந்த சேம் வே அதே மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபினாமினா இப்போது இந்தியாவிலே நடந்திருக்கு. நேபாளில் ப்ரொட்டஸ்ட் நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், அங்கே இருக்க லடாக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது இப்போ யூனியன் டெரிட்டரி. லடாக்குங்கிறது தனி, ஜம்மு காஷ்மீருக்குள்ளேயே வராது. ஸோ லடாக்கில் வந்துட்டு எகைன் ஒரு ப்ரொட்டஸ்ட் இப்போ நடந்திருக்கு. இந்த 1 வீக்காக ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு. இந்த ப்ரொட்டஸ்டோட அவங்களுடைய நோக்கம், இதோடைய ஆரம்ப புள்ளிங்கிறது ஒருத்தர் இருக்கிறாரு. பட் அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 டிமாண்டு தான். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6th ஷெட்யூலில் எங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரொடெக்டர் கொடுங்க. ஆர்டிக்கல் மொத்தம் நம்ம கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 12 ஷெட்யூல் இருக்குது. அதில் வந்து 6th ஷெட்யூலுங்கிறது நம்மளுடைய நிலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உரிமைங்கிற ஒரு மாதிரி கொடுப்பாங்க. இப்போது நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிசோராம், நாகாலாண்டு, இங்கெல்லாம் ட்ரைப்ஸ் அதிகமாக இருக்கிறாங்கங்கிறதுனால அவங்க நிலத்துக்குன்னு ஒரு உரிமைகளை கொடுக்குறாங்க. அதே மாதிரியான உரிமையை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி லடாக்கின மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு எங்களுக்கு தனியாக செப்பரேட் கமிஷன் ஒன்று வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவோம். அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கவர்மெண்ட் ஜாப் போய் உட்காருவோம். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் நம்ம போய் உட்காருவோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, பப்ளிக் செக்டர் கமிஷன், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அது லடாக்கின மக்களுக்கு அங்கே கிடையாது. ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வேணும்னு சொல்லி அது ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் அது ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்களுக்கு ஜாபுக்கு, அதாவது இவங்களுடைய கவர்மெண்ட் அரசாங்க பணிகளுக்கெல்லாம் ஆட்களை ஃபில் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களே கொண்டு வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. டெபுடேஷனில் தூக்கி போடுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க தூக்கி போடுறது, இந்த மாதிரி டெபுடேஷனில் எல்லாத்தையும் போட்டுருக்காங்க. எங்கள் ஊரில் இருக்கிற பிரச்சனைகள், எங்கள் ஊரில் இருக்கிற அரசாங்க அலுவலகத்துக்கு எங்கள் ஊருக்காரங்க தான் வேலைக்கு வரணுங்கிற மாதிரி அவங்க ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எதிர்பார்க்குறாங்க. இது ஒன்று. 2வது. 3வது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும். கடைசிக்கு எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும்னு அவங்க கேட்குறத எதை கேட்குறாங்கன்னா, எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக லடாக்கில் வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் எலெக்ஷன் நடக்கலை. லடாக், அதாவது என்னைக்கு இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 தொடக்கத்தில், சரி 2019 மத்தியில் ஆகஸ்ட் மாதம் கிட்டக்க கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் லடாக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்தாங்க. ஸோ அந்த சமயத்திலிருந்து லடாக்கில் இன்றைக்கி வரைக்கும் எலெக்ஷன் நடக்கவே இல்லை. ஸோ அப்போ அந்த எலெக்ஷன் நடக்காமல் அங்கே யார் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். அதிகாரமே இல்லாத ஆளுநர் தான் வந்துட்டு அங்கே கவர்மெண்ட்டை ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அது போக அரசு அதிகாரிகள் இவங்க தான் ரன் பண்ணுறாங்க. அதாவது அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறதுக்கு பதிலாக அதிகாரிகள் கொள்ளையடிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு வந்துட்டு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை செலக்ட் பண்ணுறோம், அதுலேருந்து முதல்வரை செலக்ட் பண்ணிக்கிறோம், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆஸ் பர் என்னென்ன அம்சோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு உண்டான எந்த விதமான ஸ்டெப்ஸும் அவங்க எடுக்கலை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. நம்ம புதுச்சேரி வந்துட்டு பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரி தான், பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி தான். ஆனால் அங்கே எலெக்ஷன் நடக்குது. ஆனால் அங்கே எலெக்ஷன் நடக்கிறதில்ல. லடாக்கில் எலெக்ஷன் நடக்கிறதுல கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகிப்போச்சு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக எங்களுக்கு நிறையா ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இமயமலைக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்கிறதுனால கண்ணுக்கு, அதாவது இப்போது இந்த 5 வருஷமாக லடாக் வந்துட்டு யூனியன் டெரிட்டரி ஆன உடனே நிறையா டூரிஸ்ட் எல்லாருமே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க லடாக்குக்கு, ஜம்மு காஷ்மீர்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காகனா டூரிஸ்ட் அதிகமாக வந்தாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டெவலப்மெண்ட் நிறையா நடக்கும். ஹோட்டல்ஸ் கட்டுவாங்க, ரெசார்ட்ஸ் கட்டுவாங்க, நிறையா மால்ஸ் வரும், இது எல்லாமே நடக்கும். ஸோ அப்போ டெவலப்மெண்ட் ரொம்ப ரேப்பிடாக இருக்குது. டெவலப்மெண்ட் ரேப்பிடாக இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யாருமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பக்கத்தில் இமயமலைங்கிற ஒரு பெரிய சுனாமி, பெரிய ஒரு ராட்சசன் இருக்கிறதுனால
எங்களுக்கு வந்துட்டு ஒரு சேஃபர் ஜோன் வேணும். இந்த இவ்வளோ ரேபிட் டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா தேர் வில் பி சம் ப்ராப்ளம்ஸ். எங்களுக்கு வந்து அதனால் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும், இயற்கை பாதிப்புகள் ஏற்படும். அதுலேருந்து எங்களுக்கு ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் வேணும். இந்த மாதிரி ரேபிட் டெவலப்மெண்ட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷரை கேட்குறாங்க. இதெல்லாம் இவங்களுடைய கோரிக்கைகள். ஆனால் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளின்னு ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா, அவர் தான் சோனம் வாங்சக். இந்த சோனம் வாங்சக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அஃப்கோர்ஸ் பார்த்துருப்பீங்க. 3 Idiots அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம், அமீர் கான் நடித்தது. அமீர் கான், மாதவன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு படம். அதே படத்தை தமிழில் நண்பன்னு கூட எடுத்தாங்க. இளைய தளபதி விஜய், அப்புறம் கூட ஸ்ரீகாந்த், தென் ஜீவா இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. சத்யராஜ் வந்துட்டு வில்லன் கேரக்டர் நடிச்சிருந்தார், வைரஸ் அவராக நடிச்சிருந்தார். பட் இந்த கதைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் இல்லையா. நண்பன் விஜய், அதாவது குசக்சி பசுப்புகள், சரி பஞ்சவன் பாரிவேந்தனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் இல்லையா. அதே மாதிரி ஹிந்தியில் அமீர் கானோட அந்த கேரக்டருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் இல்லையா. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் இந்த சோனம் வாங்சக். ஓகேங்களா. அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா பேட்டன்ட் எல்லாம் வச்சு லைஃப்பை வந்துட்டு ஒரு ரூரலில் இருக்கிற ஒரு ரூரலில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்குலாம் டீச் பண்ணி அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே, அவரோட ஸ்டோரி தான் இன்ஸ்பயர் பண்ணி இவங்க 3 Idiotsையும் நண்பன் படத்தையும் எடுத்தாங்க. இப்போ அவர் தான் இதோட மொத்தத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறாரு. அவர் எதுக்காக ஆரம்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில கோரிக்கைகளுக்கு வேண்டி ஆரம்பிச்சார். இதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டு இருந்தது. ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கிக்கிட்டே இருந்தது. இவர் ஆரம்பித்த உடனே அது அப்படியே நல்லா பற்றிக்கிச்சு. பற்றின உடனே அடுத்து இது கட்டுக்கடகமாக போயிட்டு அரசு அலுவலகங்களையும் பாரதிய ஜனதா, அதாவது இப்போ ப்ரெசென்ட்டில் மத்தியில் ஆட்சியில் இருக்க பாரதிய ஜனதாவுடைய அலுவலகத்தையும் சூறையாட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வழக்கம் போல் இந்த சோனம் வாங்சக் மேலே நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் பெண்டிங் இருக்குது. FCRA செக் பண்ணிகிட்டு இருக்கோம். FCRA அப்படின்னா என்னென்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. அதாவது ஒருத்தர் இவர் வந்துட்டு NGO நடத்துறாரு, அந்த NGOக்கு ஃபண்டு வரணும். அந்த ஃபண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஃபண்டை நாங்கள் 2 வருஷமாக க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இவர் பிரச்சனை பண்ண போகிறாரு எங்களுக்கு தெரிஞ்சுது, இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த FCRAவை கேன்சல் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் என்னவோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மீன் டைம் இன்னைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற இந்த டைமில் சோனம் வாங்சக்கை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஆல்ரெடி ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒரு லெவலில் போயிட்டு இருக்க ஒரு ஸ்டேஜை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆயிடுச்சுன்னா நீ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற மாதிரி தான் போகுது. பட் அட் த சேம் டைம் இந்திய இளைஞர்கள் புரிஞ்சுக்க கொள்ள வேண்டியது என்னென்னா, போராடுறது எல்லாத்தோடைய உரிமை, அதை நம்ம தடுக்கவே முடியாது. ஆனால் அமைதி வழியாக போராடணும் அப்படிங்கிறத ஒரே ஒரு ஆப்ஷன் நமக்கு. எடுத்தோடனே அரசு அலுவலகத்தையும் இதையெல்லாம் நம்ம சூறையாடுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறது தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா அந்த மாதிரி நடக்கிறப்போ அரசாங்கங்கள், அதிகாரிகள் இவங்களுடைய கவுண்டர் மெஷர்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் துப்பாக்கி சூடு நடத்தலாம், தடியடி நடத்துகிறப்போ ஒரு சிலத்துக்கு படாத இடத்துல பட்டு கைகால் வராமல் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ அதனால் இந்த மாதிரியான கவுண்டர் மெஷர்ஸ் அரசு அதிகாரிகள், அரசாங்கங்கள் இதெல்லாம் எடுக்கிறத நம்மளால் தாங்க முடியாது, நம்மளால் தாங்க முடியாது. ஸோ நம்மளால் எந்த மாதிரி இதை வந்துட்டு கவுண்டர் மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று அமைதி வழி போராட்டம், இல்லை அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் போட்டு எவ்வளோ நாள் இழுக்க முடியுமோ அவ்வளோ நாள் இழுத்து தான் நம்ம ஜெயிக்கணும், நமக்கு வேறு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இப்போது சோனம் வாங்சக் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம எப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணணுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எடுத்தவங்க போத்தணும் ப்ரொடெஸ்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் ப்ரொடெஸ்ட் பண்ணி தான் நமக்கு எல்லாமே கிடைக்கணும், அப்படிலாம் கிடைக்காது. ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டின்னு ஒன்று உருவாயிருச்சு. இப்போ இந்த டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் நமக்கு தேவையானதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோனுங்கிறதா ரொம்ப முக்கியம். அந்த டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் போயிட்டு நம்ம சண்டை போட்டு தான் எடுத்துக்கணும். சண்டை போடுறவங்களாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கலவரக்காரர்கள், தீவிரவாதிகள், இந்த மாதிரியான அர்பன் நக்சல்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம மேலே பச்சை குத்துவாங்க. ஸோ நமக்கு இருக்கிற பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போராடி தான் வாங்கணும். அந்த போராட்டம்ங்கிறது அமைதி வழி போராட்டமாக இருக்கணும், இல்லைன்னா டார்ச்சர் பண்ணுற மாதிரியான போராட்டங்களாக இருக்கணும். ஓகேங்களா, நான் சோறு தண்ணி இல்லாமல் ப்ரொடெஸ்ட் பண்ணுவேன், ஒரே இடத்துல உட்காந்துக்க, ஒரு பர்டிகுலர் இடத்துல உட்காந்துக்க, எனக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு வகையான ஒரு போராட்டம். இல்லை நான் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னா கேஸ் மேலே கேஸ் போட்டு அதை வந்துட்டு ஒரு வகையான டார்ச்சர்னு சொல்லலாம். இல்லை டெய்லியும் ஒரு அமைதி சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நிற்கணும், அது ஒரு மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு நாள் 2 நாள்னா கவர்மெண்ட் வந்து கண்டுக்காம போவாங்க. இது ஒரு மாத கணக்கில் போகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது நேஷனல் வைடு, இன்டர்நேஷ்னல் வைடு அட்டென்ஷனை வந்துட்டு அது வாங்கும். அப்போ வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் கவர்மெண்ட் இறங்கி வரும். ஓகேங்களா, நமக்கு தேவையானதை நமக்கு
கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு புரிய வைக்கணும். பட் ஆனால் அது ரொம்ப அமைதியான வழியில் தான் புரிய வைக்கணும். எடுத்தவங்க வந்து பண்ணுறதுனால நமக்கு தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி சோனம் வாங்சுக் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த சோனம் வாங்சுக்கு யாரெல்லாம் அடுத்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க இந்தியாவில் அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களெல்லாம் தூக்கி உள்ளார போடுவாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய போராட்டம் என்னாகும், ஒரு கைடன்ஸ் இல்லாத போராட்டம் என்னாகும்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே மழுங்கி போய் காணாமல் போயிடும். ஸோ அதனால் பெட்டர் இளைஞர்கள் என்றைக்குமே புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த காலத்து இளைஞர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, போராட்டம் என்றைக்கும் தீர்வு கொடுக்காது. கேள்விகள் கேட்கலாம், ஆனால் போராட்டங்கள் தீர்வு கொடுக்காதுங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த லடாக்கோடைய ப்ரொடெஸ்ட் என்னங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. பாய் பாய். தேங்க்யூ.